இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய ரிசைனேஷனே கேட்போம். சரி, அப்போ பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்போ விளாடிமிர் புட்டின் அவருடைய ரெசினேஷனை கேட்பாங்களா, இல்லை ஜெலன்ஸ்கியோட ரெசினேஷனை கேட்பாங்களா? இன்னும் விளையாட்டு புள்ள மாதிரி நினச்சின்னு பேசினுக்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் விபரீதம். அவங்க போராட்டம் அந்த லீக்கு, அதுக்கு பொறுப்பேற்று மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும், இதுதான். ஆனா இங்க இருக்கிற கரப்பாம்பூச்சிகளுடைய போராட்டம் என்ன? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனா உங்களுக்கு என்ன வந்தது, அதுக்கு யார் போனா உங்களுக்கு என்ன வந்தது, அவங்க வந்து பால் ஊத்துறாங்க, கூழ் ஊத்துறாங்க, என்ன ஒண்ணா பண்ணிட்டு போறாங்க. ஏன் நீங்க ரிலீஸ் பண்ற படத்துக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாதா? நிறைய சினிமா கலைஞர்கள் பூந்துட்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அறிவியல், பொருளாதாரம், ராக்கெட் ஓடுறதுலேருந்து பட்ஜெட்லேருந்து எல்லாம் வந்து சினிமாக்காரங்க தான் கருத்து சொல்லணும், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் அப்படி தானே இருக்குது. அதனால் இது நீட்டுனா என்ன, சயின்ஸுனா என்ன அப்படின்னு தெரியாதவங்கெல்லாம் உட்காந்தின்னு இதை பற்றி கருத்து சொல்லின்னு இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் அப்படியே ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாரு, நாங்கள் இங்கே வடக்கில் இருக்க மாணவர்கள்லாம் எதுக்காக குரல் குத்துனுக்கிறாங்கோ, ஆனால் நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து சினிமா பின்னாடி ஓடினுக்கிறாங்க. சினிமாவில் தானே ஏன் நீயும் இருக்க, அப்போ ஏன் சினிமா பார்க்க யாரும் வராதிங்கன்னு சொல்லி இனிமேல் நான் சினிமா எடுக்க மாட்டேன்னு சொல்லு. சினிமா பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாருன்னா இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? டெல்லியில் நடக்கிற போராட்டம் பேப்பர் லீக்குக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக கிடையாது. புரியுதுங்களா? சோ இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல். அங்க வேற எதுக்காக போராட்டம் பண்ணியிருந்தாலும் இவங்க உடனே இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கணும் நிரஞ்சன், இங்க நடக்கின்ற போராட்டம் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. தாவேக அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். சார், டெல்லியில் முற்றிய இந்த போராட்டம் இப்போ வந்து உண்ணாவிரதத்தை வந்து நிறைவு செய்திருக்கார் அந்த சோனம் வாங்சுக் அவர்கள். இதுக்கு வந்து மோடி அவர்களுடைய ஒரு காணொளி தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி அந்த சிஜேபியின் தலைவர், நிறுவன தலைவர் சொன்னது என்னன்னா, அந்த கல்வி அமைச்சர் அவரை வந்து நீங்கள் ரிசைன் பண்ண வைக்கல அப்படின்னா அடுத்து உங்களை ரிசைன் பண்ணுற வைக்கிறதுக்கான போராட்டம் நாங்கள் எடுப்போம்னு சொல்கிறாங்க. இதுக்கான பதில் என்ன? அதாவது இங்கே கூட சில பேர் பேசிட்டு இருந்தாங்க, அந்த சோனம் வாங்சுக் அவர் வந்து உண்ணாவிரதம் இத்தனை நாளாக இருந்தார், அவர் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கும் போதே அவரை அழைத்து பேசி இருந்திருக்கலாம், மாணவர்களை அழைத்து பேசியிருக்கலாம், இவ்வளோ நாளாக சும்மா இருந்துட்டாங்க அப்படின்னு. சரி, இப்போ சோனம் வாங்சுக் தான் இதை ஆரம்பித்தார். அவர் தான் வந்து அந்த நண்பர்கள் 3 Idiot படம் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்லாம் ஒரு கும்பல் ஃபயர் விட்டுன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். இப்போ சொல்லுங்க நிரஞ்சன், அவரே வந்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு விட்டார். சொல்லப்போனால் 2-3 நாளைக்கு முன்னாடி ஜேபி நட்டா அவர்களை இவங்க ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறுவன தலைவர்னு, அந்த மாதிரி 2 பேர் போய் மீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வைத்த கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக் அவர்கள் வந்து இங்கே மறுபடியும் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இங்கே ஜந்தர் மந்தர் இங்கே வந்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு. நிஜமாகவே சோனம் வாங்சுக் உங்களுக்கு ஒரு தலைவராக இருந்து இல்லை ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர் வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, அப்போ அவர் உயிரோடு இருக்கணும், நல்லா இருக்கணுன்றது தானே உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். பரவாயில்லைங்க, நீங்கள் அப்படியே வந்து உண்ணாவிரதம் இருங்க அப்படின்னு யாராவது இருப்பாங்களா? அடுத்தது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும், இங்கே வந்து உண்ணாவிரதத்தை முடிக்கணும்னா 10-20 நாளாக ஒரு மனுஷன் சாப்பிடாமல் இருக்காரு அப்படின்னா அவரை நீங்கள் தெருவாக வந்து வண்டியில் வச்சு சுற்றிட்டு போவீங்களா? அப்போ இதுலேருந்தே தெரியலையா இதுக்கு பின்னாடி வந்து வேறு விதமான பயங்கரமான நோக்கம் இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய ரிசைனேஷனே கேட்போம். சரி, அப்போ பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல அப்படின்னு சொன்னால் அப்போ விளாடிமிர் புட்டின் அவருடைய ரெசினேஷனை கேட்பாங்களா, இல்லை ஜெலன்ஸ்கியோட ரெசினேஷனை கேட்பாங்களா? இன்னும் விளையாட்டு புள்ள மாதிரி நினச்சின்னு பேசினுக்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் விபரீதம். இதனுடைய ரெப்பர்கஷன் உங்களுக்கு புரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 பேர் நிறுவன தலைவர்னு சொன்னீங்க, அதில் ஒரு ஆளை வந்து துரத்தி விட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இதை பாருங்கள், இவர் வந்து பர்கர் சாப்பிட்டு இருந்தார் அதனால வெளில துரத்தினுட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பர்கர் தின்னான்னு சொல்கிறான், அவன் என்ன தின்னுந்தான் வேனுக்குள்ளே உக்காந்திங்கன்னு. இதோ இன்றைக்கி அந்த சேட்டெல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள்.
அவர் உக்காந்துக்கின்னு நீங்கள் போயிட்டு கனாட் பிளேஸில் போயிட்டு கனாட் பிளேஸ் இன்னும் சொன்னிருக்காங்க, அங்கே போயிட்டு இந்த இது வாங்கிட்டு வா, அந்த சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வா, இப்படிலாம் வந்து என்ன அனுப்பினார். கேட்டால் இல்லை நான் போனால் என் இமேஜ் போயிடும்னு சொன்னார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திங்கிற விஷயத்தில் அடிச்சுக்கின்னு சண்டை போட்டுனுக்கிறானுங்க. நீங்கள் என்னடானா 2 தலைவர்கள்னு சொல்லி நிற்கிறீங்க. பார்க்க தானே போகிறோம் என்ன தலைவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ நிரஞ்சன். ஓகே சார், இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் பல இடத்துல வந்து இந்த போராட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சிஜேபி தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பு சார்பாக போராட்டங்கள், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சிஜேபி தமிழ்நாடு அவங்க தமிழ்நாட்டில் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்களா? இப்போது யாராவது ஒரு அமைச்சர், இப்போ உதாரணத்துக்கு லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் ரயில்வே அமைச்சராக வந்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச்சு இன்னமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்த உடனே இங்கே ஒரு பிரான்ச் அப்படின்னு. அதே மாதிரி வேறு யாராவது ஒரு மினிஸ்டர் இருப்பார், உடனே அவர் பேரை சொல்லி இங்கே ஒரு பிரான்ச் அப்படின்னு. அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா அது யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ வந்து அந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க கரப்பாம்பூச்சி கட்சியுடைய தமிழக பிரான்ச் அப்படின்னு. ஆனால் அவங்க எங்கே போராட்டம் நடத்தினுக்கிறாங்க? சிபிஐ அலுவலகத்துக்குள்ள. யாரோட பிரான்ச் யார் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? சிபிஐன்றது ஒரு கட்சி, சிஜேபின்றது ஒரு கட்சி. ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ள இன்னொரு கட்சி போராட்டம் பண்ணுறதை எப்படிங்க அலோவ் பண்ணுவீங்க? ஆதரவு கொடுக்கலாம் நிரஞ்சன். அவங்க போராட்டம் பண்ணும்போது நீங்களும் கூட போய் உக்காந்தீங்கன்னா ரைட்டு நாங்களும் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் கட்சி அலுவலகத்தில் உட்காந்து போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இது வரைக்கும் நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா அரசியல் சரித்திரத்தில்? இதுக்கு பேர் தான் லீஸுக்கு விடுறது அப்படின்றது. போன ஆட்சி காலத்தில் வந்து திமுகக்கு கட்சியவே லீஸுக்கு விட்டாங்க கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கு கட்சி ஆஃபீஸை லீஸுக்கு விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி, இந்த கரப்பாம்பூச்சிகள் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்களா? அவங்களுடைய கோரிக்கை என்ன நிரஞ்சன் எனக்கு சொல்லுங்கள். சார், அதுதான் அந்த லீக்கான விஷயத்தில் வந்து கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும். எக்ஸாக்ட்லி, இதான் எனக்கு வேணும். நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும்னு அவங்க போராடுறாங்களா? கிடையாது. அவங்க போராட்டம் அந்த லீக்கு, அதுக்கு பொறுப்பேற்று மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும், இதுதான். ஆனா இங்க இருக்கிற கரப்பாம்பூச்சிகளுடைய போராட்டம் என்ன? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனா உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கு யார் போனா உங்களுக்கு என்ன வந்தது? அவங்க வந்து பால் ஊத்துறாங்க, கூழ் ஊத்துறாங்க, என்ன ஒண்ணா பண்ணிட்டு போறாங்க. ஏன் நீங்க ரிலீஸ் பண்ற படத்துக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாதா? அஃப்கோர்ஸ் நீங்கள் நடித்த படத்துக்கு நடந்தது கிடையாது, உங்களுக்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் தயாரித்த படங்களுக்கு இல்லை உங்களுடைய பேனரில் நடித்தவங்க படங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து யாரும் இது மாதிரிலாம் பண்ணதே இல்லையா? நீங்கள்லாம் வந்து சினிமா பார்த்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தது இல்லையா? பாருங்கள் அவரே பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் அப்படின்னு இங்கே இருக்கவங்கெல்லாம் புலகாங்கிதம் அடைவது இல்லையா? இன்னொரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு நான் பார்க்குறேன். டேஞ்சரஸ் இன் த சென்ஸ் இது அவங்க கட்சிக்கு தான் டேஞ்சரஸ் அல்டிமேட்லி. நிறைய சினிமா கலைஞர்கள் பூந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அறிவியல், பொருளாதாரம், ராக்கெட் விடுறதுலேருந்து பட்ஜெட்லேருந்து எல்லாம் வந்து சினிமாக்காரங்க தான் கருத்து சொல்லணும், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் அப்படி தானே இருக்குது. அதனால் இது நீட்டுன்னா என்ன, சயின்ஸுனா என்ன அப்படின்னு தெரியாதவங்கள்லாம் உக்காந்திங்கன்னு இதை பற்றி கருத்து சொல்லின்னுக்கிறாங்க. ஐயோ அந்த குழந்தைகளை அடிக்கின்றார்களே அப்படின்னு ஒரு நடிகை புலம்புறாங்க. ஏன் அப்போ அங்கே வந்து ஒரு பெண் பத்திரிகையாளரை வந்து ஒரு வன்முறைக்கு உட்படுத்தினப்போ பெண்ணியம் பேசுகிற அந்த நடிகை எங்கே போயிருந்தாங்க? மிக்சர் சாப்பிட்டுருந்தாங்களா? அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? சொல்லி வச்ச மாதிரி திரைப்படத்திலிருந்து ஏராளமான நடிகர்கள், இயக்குநர்கள் இவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நீட்டு தேர்வு வேணான்னு சொல்கிறாங்கன்னும் போது இதில் ஒருத்தர் அப்படியே ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாரு, நாங்கள் அங்கே வடக்கில் இருக்க மாணவர்கள்லாம் எதுக்காக குரல் குத்துனுக்கிறாங்கோ, ஆனால் நம்பூரில் இருக்கவங்கெல்லாம் வந்து சினிமா பின்னாடி ஓடினுக்கிறாங்க. சினிமாவில் தானே ஏன் நீயும் இருக்க? அப்போ ஏன் சினிமா பார்க்க யாரும் வராதிங்கன்னு சொல்லி இனிமேல் நான் சினிமா எடுக்க மாட்டேன்னு சொல்லு. சினிமா பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாருன்னா இதை விட ஒரு கேவலம் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆள் வந்து சாராய கடை வச்சுட்டு ஐயோ சாராயை குடிச்சு இப்படி நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்களே, சாராய கடைக்கே நீங்கள் ஓடுறீங்களே அப்படின்னு புலம்புற மாதிரி இருக்குது. சினிமா எடுக்கிறது நீ, சினிமாவில் நடிக்கிறது நீ என்னடானா இங்கே இருக்கிற இளைஞர்களை பார்த்து சினிமா பின்னாடி ஓடுறாங்கன்னு சொல்கிற உனக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா? இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணின்னுக்கிறாங்க நிரஞ்சன். இது வேலைக்கு ஆகாது, அதை புரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஏதோ ஒரு ஹோப் கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சுத்தமாக வேலைக்கு ஆகுது. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன் தரும்னு நினைக்கிறேன். என்னென்னா டெல்லியில் அந்த சிஜேபி அமைப்பினர் மாணவர்கள் போராடுறது எல்லாமே அந்த லீக் பேப்பர் லீக்கான விஷயத்தில்
ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேன் நீட் அப்படின்னு கையில் எடுக்கிறாங்க. ஜனநாயகம் படத்துக்கு எதிராக ஜனநாயகம் போராடிட்டு இருக்கேன், ஜனநாயகம் படத்துக்கு போகிறீங்களான்ட்டு. இந்த ஒரு முரண்பாடு இருக்குல்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதே மக்களிடையே வந்து சரியாக போகலைல்ல. இப்போ பார்க்குறவங்களும் வந்து இந்த போராட்டத்தை வச்சுட்டு ஜனநாயகம் படத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, அப்போ நீ ஆன்டி இந்தியன் அப்படின்னு தானே வருது. நிரஞ்சன், இந்த கரப்பாம்பூச்சி கட்சி அவங்களுடைய தமிழ்நாடு பிரான்ச் அவங்க வந்து இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க தமிழகத்துலன்னு சொன்னீங்க, வெரி குட். அவங்க வந்து சிபிஐ ஆஃபீஸில் அவங்க போராட்டத்தை நடத்துகிறாங்க, அதுவும் வெரி குட். ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது டெல்லியில். அவங்களுக்கு இந்த பிரான்ச் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியாது. அண்டு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அங்கீகாரம் பெற்று தான் இவங்க பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்களா அதுவும் நமக்கு தெரியாது. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ அவங்களுடைய போராட்டத்தின் தொடர்ச்சி நீட்சி தான் இங்கே இருக்கணுமே தவிர அவங்க ஒரு ட்ராக்கில் போகும்போது இவங்க தனி ட்ராக்கில் போகிறதுன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து அப்படி போராடி நிற்கிறாங்க, இங்கே சினிமாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னு விளக்கண்ட மூளைக்கு தெரியல. என்ன பண்ணுறது? அவங்க வந்து அந்த பேப்பர் லீக்குக்கு எதிராக போராடுகின்றார்கள். ஆனால் நீங்கள் இங்கே நீட்டே வேணான்னு போராடி நிற்கிறீங்க. அங்கே என்ன நடத்துகிறாங்கன்னு கூட தெரியாமல் இங்கே நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் யார் உங்கள் பின்னாடி வருவாங்க? சரி, இன்னைக்கு தான் நீட் எக்ஸாம் மறுபடியும் ரிவைவ் பண்ணாங்களா? 5 வருஷமா திமுக ஆட்சியில் இல்லையா? இல்லை, எனக்கு இந்த போராட்டம்லாம் பார்க்கும்போது சரி, டெல்லியில் பெரிய போராட்டம் வெடிச்சிருச்சு, நம்மளும் இங்கே ஒரு போராட்டம் பண்ணுவோம், இல்லாட்டி நமக்கு ஆதரவா இல்லைன்னு ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா? டெல்லியில் நடக்கிற போராட்டம் பேப்பர் லீக்குக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல். அங்க வேற எதுக்காக போராட்டம் பண்ணியிருந்தாலும் இவங்க உடனே இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கணும் நிரஞ்சன், இங்க நடக்கின்ற போராட்டம் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. தாவேக அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும், நாங்க மறுபடியும் பதவியில் வந்து உக்காந்துக்கணும். இவங்க பாட்டுக்கு சும்மா இல்லாமல் என்னென்னவோ ஊழல் அப்படி இப்படின்லாம் நோண்டி எத்துனுக்கிறாங்க, கேஸை போட்டுனுக்கிறாங்க. என்ன நினச்சின்னுக்கிறீங்க? நாங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், அதிமுக மேலே ஏதாவது கேஸு போட்டோமா? யாரையாவது தூக்கி உள்ளே உட்கார வச்சோமா? எங்கள் மந்திரிகள் தான் உள்ளே உக்காந்தாங்க 400 நாள். அதிமுக மேலே நாங்கள் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு போயிருந்தீங்கன்னா நாங்களும் ஒன்றும் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். சரி, ஒரு 5 வருஷம் கழிச்சு நாங்களும் பதவிக்கு வரோம், நாங்களும் அவங்கள டச் பண்ண மாட்டோம், நீங்களும் என்னை டச் பண்ண மாட்டீங்க. அந்த கோடாகவே இருக்கணும். அதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. அந்த ஒப்பந்தம் இருக்கணும். இவங்க பாட்டு கேஸு கீசுன்னெலாம் போட்டுனுக்கிறாங்க. அப்போ எப்படியாவது கவுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டாங்க கம்யூனிஸ்டுகள். எச்சரிக்கை கொடுக்குறாங்க, மறுபரிசீலனை செய்வோம். செஞ்சுக்க, வெளில போவீங்களா? போய்க்கோ. தைரியமாக இருந்தால் போக சொல்லுங்களேன் அவங்கள. இன்னும் மெர்சல் காமிச்சுன்னுக்கிறாங்க. அதாவது பார்க்குறாங்க, இதுவும் மறுபடியும் அந்த வடிவேலுக்கு தான், அவன் ஓடிட்டான்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணின்னுக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க சினிமாவுக்கு போகிறாங்க, ட்ராமாவுக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, அதை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. நீங்கள் எங்கே போகிறீங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு அடுத்தவனை போய் கேள்வி கேட்டுனுக்கிறீங்க நீங்கள். அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கு எதிராக வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக அவர் வாயை திறக்கல, ஒரு அறிக்கை விடலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நிலையில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ரீஸ்டோர் ஃபெய்த் இன் நீட் அப்படின்னு தான் வருது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நிரஞ்சன், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சிபிஎஸ்சி விவகாரத்தில் அவர் கருத்து சொல்லும்போது உடனே இங்கே இருக்கிற ஒரு கும்பல் உக்காந்து பார்த்தீங்களா, மும்மொழி கொள்கை இவ்வளோ நாள் வேணும்னு சொல்லியிருந்தாரு, இப்போ அதுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு கிளப்பி விட்டுருந்தானுங்க. அறிவே கிடையாது. அண்ணாமலை எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து, அவர் எதையும் சொல்லாட்டாலும் அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அவர் மேலே வந்து அவதூறு பேசணுன்னே ஒரு கும்பல் பொழுது போனால் இங்கே உக்காந்து நிற்குது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாரு? இந்த மாதிரி பேப்பர் லீக்லாம் நடந்திருக்கு, இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு இடத்துல வந்து வேற டிஃபர் அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் அப்படின்றாரு. இவன்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. பர்கர் தின்றா இல்லை பக்கோடா தின்றதான்னு உட்காந்துருக்கவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அதனால் அந்த கருத்தில் நான் ஒத்து போகல. மற்றபடி இந்த பேப்பர் லீக் அப்படி ஆயிருக்குது அப்படின்னா கரெக்டு தான். இதை வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிரஞ்சன். இந்த மாதிரி வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம்னா மறுபடியும் ஒரு வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் மறுபடியும் அதே டெஸ்ட்டு எழுதணும்னு சொன்னால் பசங்களுக்கு ரொம்ப டர் ஆகிடும். நான் அன்றைக்கி நல்லா எழுதியிருக்கேன், அடுத்த தடவை நல்லா எழுதணும் அப்படின்னு சில பேருக்கு பயம் இருக்கும். சில பேருக்கு வந்து அப்பா அன்றைக்கி சொதப்பிட்டோம், அட்லீஸ்ட் இன்றைக்காவது நல்லா எழுதணும், இது செகண்ட் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். இது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பசங்களுக்கு டென்ஷன் அதிகம். அந்த டென்ஷனுக்கு முக்கிய காரணம் பெற்றவங்க. சும்மா இல்லாமல் அவங்கள வந்து அந்த ரேஸ் குதிரை மாதிரி ஓடு 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 எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்டி எம்டி இப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணின்னுக்கிறாங்க. பெற்றவங்க டார்ச்சர் தான் அதிகம். அவங்க ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டாங்கன்னா பசங்கள்லாம் ஜாலியாக போயிட்டு எதிரே நான் எம்பிபிஎஸ் கட்சி தான் கிடைக்குதே, கிடைக்கலாம் கிடைக்கல அப்படின்னு போயிடுவாங்க.
இந்த பெத்தவங்களும் சொசைட்டியும் அப்படியே இந்த குதிரை ரேஸ் மாதிரி ஓட விட்டுனுங்கிறாங்க பசங்க. அதுதான் காரணம் எல்லாமே. இல்ல நேத்து But கருத்து அவர் சொன்னது சொன்னவங்களும் correct ஆ வந்து தான் சொல்லியிருக்காரு. நல்லா படிக்கிற பசங்களுமே நீட் எழுதுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாங்க, அதுக்கான தான் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல. யார் சொன்னது? இவங்களா சொல்லிக்கிறது. இந்த மாதிரி சொல்றவங்க யாராவது நீட் எழுதிருக்காங்களா கேளுங்க. முதல்ல அவங்க என்ன +2ல குரூப் எடுத்து படிச்சாங்கன்னு கேளுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் வந்து டாப்பர்ஸில் வந்திருக்காங்க, டாப் 12 இந்த வருஷம் வந்திருக்காங்க, போன வருஷம் நினைக்கிறேன் டாப்பில் வந்திருக்காங்க. ஏன் சும்மா நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி மெர்சல் காமிச்சு நிற்கிறீங்க? இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு வந்து வடக்கில் இருக்க மாணவர்கள், ஆஹா அவங்கெல்லாம் புத்திசாலிகள், நம்ம ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து சினிமாக்காரன் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு பானிபூரி வாயன், பான்பீடா வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களை தூக்கி வச்சிங்கன்னு இன்னைக்கு வந்து நம்ம மாணவர்களை தரக்குறைவாக பேசினுக்கிறாங்க ஒரு கும்பல். பாஜகவை எதிர்த்தாங்கன்னா அவங்க புத்திசாலிகள், நாங்கள் வந்து நியாயப்படி நடப்போம்னு சொன்னால் அவங்கெல்லாம் முட்டாள்கள்ன்ற மாதிரி இவங்க பேசினுக்கிறாங்க. முதல்ல அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். அதுதான் பசங்கனால இப்போ குவாலிஃபிகேஷன் ஆக முடியாத மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. இப்போ பீகாரில் வந்து யாரும் நீட்டு வேணான்னு சொல்லலை, ஊபியில் யாரும் நீட்டு வேணான்னு சொல்லலை. அவங்கெல்லாம் வந்து நம்மளை விட ரொம்ப எஜுகேஷன் லெவலில் கம்மியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ நம்ம பசங்க மட்டும் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன? இதை இப்போ ஒரு இயக்குனர் கம் நடிகர் சொன்னார், அந்த மாதிரி அந்த மாணவர்களை விட நாம் ரொம்ப முட்டாளாக இருக்கோம்மா நிரஞ்சன். ஏன் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆத்திரம்? ஏன் அவங்கள பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ கடுப்பாக இருக்குது? ஏன் அவங்கள இவ்வளோ இழிவுபடுத்தணும், சிறுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம பசங்க வந்து எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்ய முடியும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பீட் பண்ணிட்டு வர முடியும். சும்மா உட்காந்து மெர்சல் காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ நம்ம பசங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. யார் சொன்னது எழுத முடியாதுன்னு? ஒன்னால எழுத முடியாதுன்னு சொல்லு. நீ தற்குறி, படிக்காதவன், நீ வந்து பாதியில் வந்து கிளாஸை கட்டடிச்சுட்டு ஓடி வந்தவன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் உக்காந்திக்கின்னு எங்கள் ஊர் மாணவர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம்னா பயம், அவங்களால முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்குறேன் நான். அந்த ஸ்டூடெண்ட் சொல்லட்டும். ஏன் நீங்கள் அவங்கள கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க? விட்டா மறுபடியும் சொல்லிங்க பொழுது வடக்கில் இருக்க மாணவர்கள்லாம் பெஸ்ட்டு, அவங்களாம் பயப்படாமல் எழுதுறாங்க, நம்ம ஊர் மாணவர்கள் தான் பயப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை, நீங்களே சொல்வீங்க போல இதை. ஓகே, இப்போ நேற்று இங்கே தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் எல்லாமே தாவேகா அரசுக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் தான். கிட்டத்தட்ட பிஜேபி மேலே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. நீங்களும் கொள்கை தலைவர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க, நீட்டுக்கு எதிரானவர்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீட்டுக்கு எதிராக நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. 5 வருஷம் நீங்கள் என்னையா பண்ணீங்க? சும்மா வாயை திறந்து என்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக கேள்வியாக இருக்குது அது. சரி, நீட்டுக்கு எதிராக போராட்டம்னா டெல்லியில் என்ன போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன போராட்டம் பண்ணுறீங்க? அதுக்கு இது ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் எங்கள் பாட்டுக்கு ஒரு போராட்டம் பண்ணி நிற்கிறீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? அங்கே இருக்க கருப்பாம்பூச்சிக்கிட்ட போயிட்டு இது மாதிரி அவங்க பிரான்ச் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த மாதிரி நீட்டு வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லி பாருங்க. சிரிப்பாங்க, சிரின்னு சிரிப்பாங்க. வாயை திறக்கலைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ நாளா? நீங்கள் எதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் நலங்களை தார வார்த்து விட்டீங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதில் சொல்லாங்க, ஏன் அவர் வாயை திறக்கவில்லை? நீங்கள் மட்டும் வாயை திறந்து என்ன சாதிச்சிங்க 5 வருஷமா? தான் சொல்கிறேன், இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஹைபர்நேஷனில் போயிடுவாங்க போராளிகள்லாம். திமுக எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுகுராக வந்துடுவாங்க ஒவ்வொருத்தரா. இந்த தடவை வந்து இந்த கரப்பாம்பூச்சியோட இந்த பாச்சை பள்ளின்னு ஏராளமாக வந்து நிற்குது திரையுலகத்துலேருந்து. பார்க்க தானே போகிறோம் நம்ம. ஓகே, இந்த போராட்டம் வந்து இப்போ முழுமையாக கைவிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஆகும்? நீ கை விட்டா விடாட்டிப்போ அதெல்லாம் வந்து எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போன கேள்வியில் ஒன்று உங்களை அறியாமல் சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நடக்கின்ற போராட்டங்கள் அப்படின்னு நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை, தாவேகா அரசுக்கு எதிரான போராட்டம். எப்படியாவது வந்து இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு பார்த்துன்னுக்கிறாங்க. இல்லை பேன் நீட்டுன்னு சொல்லி தானே அவங்க போராடுறாங்க. ஏப்பா சொல்கிறது ஒன்று தான்ப்பா. இப்போ டெல்லியில் போராடுறவங்களோட நோக்கம் வந்து பேப்பர் லீக்கா? என்னென்னா சின்ன குழந்தை நினச்சி அதெல்லாம் நம்புறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கே நீட்டுக்கு எதிரான போராட்டம்ன்றது இது, அது அந்த போராட்டம் கிடையாது. சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே தாவேகாக்கு எதிரான போராட்டம்னாலும் தாவேகா ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக தூண்டிடுறான்னு சொல்றீங்களா? அவங்க எடுத்த போராட்டம் இதெல்லாம். நீட்டை கொண்டு வரும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? அந்த மசோதாவை பாஸ் பண்ணது யாரு? திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா உட்காந்து தானே கொண்டு வந்தாங்க. ப. சிதம்பரம் அவர்கள் இருக்காரு, அவருடைய மனைவி மிகப்பெரிய வக்கீல். அதை நீட்டு தேர்வை கேன்சல் பண்ண பற்றி என்ன சொன்னாங்கன்னு போய் கேளுங்க. இன்னைக்கு காங்கிரஸ் உங்களோட இல்லை அப்படின்றதுனால அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்னா இருந்து தானே நீட்டை கொண்டு வந்தீங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை மாநிலங்கள் வேண்டுமானால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, கோர்ட்டுக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. இங்கே உக்காந்தீங்கன்னு நீட்டு வேணான்னா நீட்டு வேணாம், அதோட நிறுத்திக்கணும். தாவேகாவுக்கு நீட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவங்க நீட்டு கொண்டு வரும்போது அவங்க கட்சியே கிடையாது, போதுமா? நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, காங்கிரஸும் திமுகவும்.
அதனால் உங்களை நீங்களே ஒருத்தர் கழுவி ஊற்றிக்கணுமே தவிர நீங்கள் தாவேகாவை போயிட்டு அவங்க ஏன் வாங்கி தரலன்னு கேட்டுனுக்கிறீங்க. யோகியதை ஏதாவது இருக்குதா? 5 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்கள்? என்ன சொல்யூஷன் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்யூஷன்றது இவங்க ப்ராப்ளம் இருந்தால் தாங்க சொல்யூஷன். லீக் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு நியமிக்கப்படும். அதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கை விரைவாக எடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்னு வச்சுருக்கீங்க நீங்கள்? இவரை ராஜினாமா பண்ணு, அவரை ராஜினாமா பண்ணு, அவரை ராஜினாமா பண்ணு, ஊரில் இருக்கவனெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லு. யாரா நீங்களா? எங்கேருந்துரா வந்தீங்க? சரி, எங்க பேப்பர் லீக்குக்கு எதிரான போராட்டம் தானே. அங்கே என் ஜாமியை பற்றி தரக்குறைவா பேசுகிற ஒன்று வேணாம். என் வாயில் ஏதாவது வருது. என் கடவுளை பற்றி தப்பாக பேசுறது, என் நாட்டை பற்றி தப்பாக பேசுறது, என் இராணுவத்தை பற்றி தப்பாக பேசுறது, என்னுடைய மதத்தை பற்றி தப்பாக பேசுறது, இதுதான் அறவழி போராட்டம். மாணவர்கள் ஐயோ குழந்தைகளை அடிக்கின்றார்களே அப்படின்னு இங்கே இருக்க நடிகைகள்லாம் கிளிசரின் போடாமையே கண்ணில் தண்ணியை விட்டுன்னு ஷோ காமிச்சிட்டு போகிறாங்க. யாரை நம்ப சொல்கிறீங்க இந்த பித்தலாட்டம்லாம்? அங்கே எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு துடிச்சு நிற்கிறாங்க. இங்கே திமுக எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு நினச்சி நிற்கிறாங்க. வேற என்ன நினச்சி நிற்கிறீங்க இந்த போராட்டத்துக்கு பின்னாடி? இதுதான் சொல்யூஷன். இவங்களெல்லாம் அங்கேருந்து அடித்து துரத்த வேண்டியது தான் ஒரே சொல்யூஷன். போதுமா என்னை பொறுத்த வரைக்கும்? ஓகே, நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.